சிலருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், அவ்வளவுதான். அப்படியே அமைதியா உட்கார்ந்துருவாங்க. அவருடைய வாழ்க்கையில் அதற்கு பின்பதாக செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே மாறி எல்லாமே வீழ்ச்சியை நோக்கி கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அவங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது, ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. அவங்க ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக மாறிவிடும். ஒரு பிரச்சனையை பார்த்தவுடன் அவர்களுக்கு சிந்திக்க முடியாது. அவர்கள் சுயமாக செயல்பட மாட்டார்கள். எல்லா காரியத்திலும் தோல்வியாக இருக்கும். முன்பு இருந்த அந்த அந்த பெலனோ, அந்த ஞானமோ, அந்த அறிவோ அவர்களிடத்துல ஒரு பிரச்சனை வந்த பின்பு நாம் பார்க்க முடியாது. பிரச்சனையை பார்த்து திகைத்து போய் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதை குறித்து சிந்திக்காமல் அந்த பிரச்சனையை குறித்தே சிந்தித்து அவர்கள் முடங்கி போய் கிடப்பதை நாம் பார்க்க முடியும். இங்கே ஆதியாகமம் 42 அதிகாரம் 1 நாம் யாக்கோபையும் யாக்கோபுடைய குடும்பத்தையும் நாம் பார்க்கிறோம். தேசம் உலகம் முழுவதும் கடும் பஞ்சம் நிலவுகிறது. எகிப்தில் மாத்திரம் தானியம் இருக்கிறது. ஆனால் இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகள், யோசேப்பு தவிர மற்ற பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு சொல்லுகிறார், எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்து தன் குமாரன் நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? ஏப்பா, எகிப்தில தான் தானியம் இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா? அப்புறம் என்ன ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனை வந்தவுடன் உங்களுடைய வாழ்க்கையை முடக்கி விடாதீர்கள், அப்படியே அமர்ந்து விடாதீர்கள். அந்த பிரச்சனையின் மீது செயலாற்றி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது எப்படி, அதற்கு தீர்வை கண்டுபிடிப்பது எப்படி, அந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீண்டும் மறுபடியும் உயர்வை பார்ப்பது என்பது எப்படி என்பதை மாத்திரம் சிந்தித்து அதற்குரிய காரியத்தில் இறங்குங்கள். அமைதியாக அமர்ந்திருந்தால் ஒரு காரியம் மாறப்போவதில்லை. நாம் திகைத்து போய் நின்றால் ஒரு காரியம் மாறப்போவதில்லை. பிரச்சனையின் மீது செயல்படுங்கள். அப்பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள்.